நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சகோதரியா உங்க பொண்ணுமாச்சே, அவங்களுக்கு உதவி பண்ண வேண்டியது அவங்க கடமை தானே. பண்ணட்டும். நாம எதுவும் பண்ணணுமா என்ன? என்ன பண்ணணும்? உப்பு தின்னவங்க தண்ணி குடிக்கட்டும். அவங்களுக்காக நாம என்ன பண்ணணும்? அவங்கள அவங்க பாட்டுக்கு விட்டுருங்க. சரிங்க மேடம். உண்மையிலே இந்த வேலையெல்லாம் பண்ண வைக்கிறதே அவன் புருஷன்தான். கோபி கிருஷ்ணா மத்த விஷயத்துல இருந்து காப்பாத்துற மாதிரி ஸ்ரீகலா அவன் புருஷனை இதுல இருந்து காப்பாத்திருக்கா. கோபி தான் தற்கொலை பண்ணிருக்கணும், ஆனா ஸ்ரீகலா பண்ணிருக்கா. இது அவளோட விதின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? சரிங்க கார்த்திகேயன், நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். சரிங்க மேடம். ரேஷ்மா, ரேஷ்மா, எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்க. நல்லா இருக்கா ரேஷ்மா? இப்ப உனக்கு எப்படி இருக்கு ரேஷ்மா? ஹவு டு யூ ஃபீல்? ஃபைன். குட். சீக்கிரமா குணமடைஞ்சிடுவ, சரியா? பயப்பட வேண்டாம். ரேஷ்மாவுக்கும் இந்துவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 1-2 வாரத்துல நல்லாயிடுவாங்க. ஃபுட் ஏதாவது கொடுக்கலாமா? ஃபுட்டா? இது நல்லா இருக்கே. இன்னும் 1 வாரத்துக்கு இந்த ட்ரிப்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறமா தான் பச்சை தண்ணியை குடிக்க கொடுப்போம். உணவு குழாய்க்கும் ரத்த நாளங்களுக்கும் இடையே சில பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் சாதாரண உணவுகள் மாதிரி ஏதாவது கொடுக்க முடியும். பரவாயில்ல, 2-3 நாளைக்கே சாதாரண நிலைமைக்கே வந்துடுவாங்க. எந்திரிச்சு நடக்கலாம், உக்காந்து சாப்பாடு சாப்பிடலாம். பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. ஸ்ரீகலாவோட நிலைமை அங்கதான் பிரச்சனையே. இப்ப எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில தான் இருக்கும். இருபத்தி 4 மணி நேரம் முடிட்டோன்னு நீங்க நேற்று சொல்லியிருந்தீங்களா டாக்டர்? சொல்லியிருந்தேன். நார்மலாவே ஒரு 24 மணி நேரத்துக்கு அப்புறம்தான் நமக்கு நம்ம உடம்ப பத்தி குத்து மதிப்பா ஒரு விஷயத்த சொல்ல முடியும். ஆனா ஸ்ரீகலாவோட கேஸ்ல இப்ப கூட ஒரு பாசிட்டிவ் ரெக்கவரி தெரியவே இல்லை. இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கு. லிவர், கிட்னி, உணவு குழாய், இந்த மாதிரி விஷயம் அதிகமாக பரவி இருக்கிற பாகங்கள்ல தான் பிரச்சனை. அதுக்கான மருந்துகளை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். கொடுக்குற மருந்து எல்லாத்தையும் அவங்க உடம்பு நல்ல ரீதியில் ஏற்றுக்கிறதுங்கிறத ஒரு ஆஸ்வாசமே. எதுவாக இருந்தாலும் ஒரு 2 நாள் கழிச்சு பார்க்கலாம். எங்களால் முடிஞ்சளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நேத்து அந்த போலீஸை சரி கட்டிட்டீங்கல்ல? அதுக்கப்புறம் அந்த ஆளு என்ன பார்க்க வந்தாரு. விஷத்தை தெரியாம குடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நானும் அவங்க கிட்ட ரிப்போர்ட் கொடுத்தேன். சின்ன பொண்ணுங்களா இருக்காங்கல்ல, தற்கொலை முயற்சின்னு கேஸ் வந்துச்சுன்னா அது அவங்களோட எதிர்காலத்தை பாதிக்கும். அதனால தான் நான் அப்படி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தேன். சரிங்க டாக்டர், வரேன். இந்து, அம்மா இந்து மயக்கத்துல இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. லேடிஸ் யாரும் வரலையா? இவங்க கூட இருக்கணும் இல்லையா? யாரும் வரல சிஸ்டர், அதனால தான் நான் கூட வந்திருக்கேன். உங்களோட ஒய்ஃப் இல்லையா? இல்லனா பசங்க?
லேடிஸ் கூட இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து நேத்தே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த பொண்ணுங்களோட அப்பா இல்லையா, அவர் இங்க வரவே இல்ல. அது அவரு கல்ஃப்ல இருக்காரு. அவரு அங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையா? இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். உடனே அவரால் வர முடியல. விசா ப்ராப்ளம் இருக்கு, அதனால தான். மனைவி ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ல வேண்டியதானே? மனைவி இப்படி இருக்கும்போது வேலை முக்கியமா என்ன? யாரா இருந்தாலும் தூக்கி போட்டு வரணுமா இல்லையா? நீங்க இங்கதான் இருக்கணும். சரி. இந்தாங்க பில்லு. கவுண்டர்ல கொண்டு போய் கட்டிட்டு பில்லை கொண்டு வந்து கொடுங்க. ஓகே, அப்புறமா கால் பண்றேன், வச்சிடு. நீங்க யாருக்காக வெயிட் பண்றீங்க? ரொம்ப நேரம் ஆச்சே. அப்பாக்காகவா? உங்க அப்பாவை தவிர நான் வேற யாருக்காக வெயிட் பண்ணுவேன்? காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போனவரு இப்ப சாயங்காலம் ஆச்சு, ஆள் வரவே இல்லை. மொபைல் கால் பண்ணி கேட்கலாம்ல? ஒரு 2-3 தடவை கால் பண்ணி பார்த்தேன், நாட் ரீச்சபிள்னு தான் சொல்லுது. ஹாஸ்பிட்டல்ல சில இடங்கள்ல டவர் கிடைக்காது, அப்படிதான் நினைக்கிறேன். ஸ்ரீகலாத்த ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு தானே சொன்னீங்க? ஆனா இப்போ 4 நாள் ஆச்சுல, இப்போ வரைக்கும் ஐசியூல தான் இருக்காங்களா? இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் அங்கே தான் இருந்தாங்கணும். இந்துவோட ஸ்டடீஸ் தான் வீணா போகுது. எத்தனை நாள் கிளாஸ் வீணா போச்சு. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் எப்படி படிக்க முடியும்? இருந்தாலும் இந்த கோபி அங்கிள் ஏன் தான் இப்படிலாம் பண்ணாரோ? வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களை பத்தி யோசிச்சு கூட பார்க்கல. கோபி பண்ணது ரொம்ப தப்புதாமா. அதுக்காக ஸ்ரீகுட்டி இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணலாமா என்ன? செத்து போறேன் அப்படின்னு சொல்றது அது என்ன சாதாரணமான விஷயமா என்ன? வருத்தங்கள் ஏற்படும் போது அதுல இருந்து ஒவ்வொருத்தரும் தப்பிக்க ஒவ்வொரு வழிகளை தேடுவாங்க. சில பேர் தண்ணி அடிப்பாங்க, சில பேர் கோவில் மசூதின்னு போய் கடவுள்கிட்ட வேண்டிப்பாங்க. அதுக்கு மேல போனவங்க தான் சாகணும்னு முடிவெடுப்பாங்க. நீ தேவையில்லாம எதுவும் பேசாத. நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? சாகிறதுங்கிறது ஒரு பெரிய வேலை அப்படின்னு. நீ பேசாம இரு முதல்ல. அதுவும் அப்பா வந்துட்டாரு. என்னங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? போன் பண்ணாலும் கால் ரீச் ஆகல. அட்லீஸ்ட் நீங்களாவது எனக்கு கால் பண்ணி பேசிருக்கலாம்ல, அதுவும் இல்ல. வீட்ல இருக்க நாங்க என்ன நினைக்கிறது? நான் ஹாஸ்பிட்டல்ல தெரு தெருவா சுத்திட்டு இருக்கும்போது உனக்கு எப்படி கால் பண்ண முடியும்? அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு? ஸ்ரீகலா கண்டிஷன் பத்தி இப்ப எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பொண்ணுங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரீகலா அத்தைய ஐசியூல இருந்து மாத்திட்டாங்களா? இல்லம்மா, அடுத்த 2-3 வாரத்துக்கு அவங்க அங்கதான் இருக்கணுமா. அந்த அளவுக்கு சீரியஸா இருக்கா. அப்படின்னா பில் அதிகமாக வாய்ப்பு இருக்கே. இப்பவே எவ்வளவு செலவாச்சு? எனக்கு மட்டுமே 1 இருந்து ஒரு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் செலவாயிருக்கும். கஜேந்திரனும் நிறைய செலவு பண்ணியிருக்கான். ஆனா என்ன பிரயோஜனம் இருக்கு? நல்ல காஸ்ட்லியான மருந்தை வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. குடல் பயங்கரமா டேமேஜா இருக்கு. அதுக்கான மருந்து தான் அவங்க கொடுக்குறாங்க. நீங்க பாருங்க, உங்க தங்கச்சியும் உங்க மருமகளையும் காப்பாத்தணும்ன்றதுக்காக இருக்கிற எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டா நம்ம வீட்டுக்கு யார் செலவுக்கு கொடுப்பா? உங்க பொண்ணு அட்மிஷனுக்காக எவ்வளவு செலவாகும்னு தெரியும்ல. அப்புறம் நான் சொல்லன்னு சொல்லக்கூடாது. ஒரு 2-3 வாரத்துக்குள்ள ஃபீஸ் கட்டியே ஆகணும். நீ ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? ஸ்ரீகலா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, கோபி ஜெயில இருக்கான். அனாத மாதிரி அவங்கள அங்கேயே விட்டுட்டு வர முடியுமா சொல்லு? விட்டுட்டு வாங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. நீங்க பணத்தை செலவு பண்றது மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏண்டி, ஹாஸ்பிட்டல் செலவு அப்ப யார் தான் கொடுப்பாங்க? நீ கொடுக்குறன்னு சொல்ல வரியா? அதுக்கு தான் கோபி லஞ்சம் வாங்கின பணத்தை எல்லாம் பத்திரமா வச்சிருக்காங்கல்ல, அதை எடுத்து கொடுக்க சொல்லுங்க. அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சா நீயே போய் அதை எடுத்து கொடுப்போ. நான் சொல்லலன்னு சொல்லக்கூடாது. உங்க பொண்ணோட எதிர்காலத்தை வீணாக்கிடாதீங்க. அப்பா, ஃபீஸை நேரத்துக்கு கொடுக்கலனா அட்மிஷன் கிடைக்காது.
ஏமாத்திராதீங்கப்பா. என் புண்ணியமான்னு தெரியல, இந்த வருஷம் ரேங்க் லிஸ்ட்ல என் பேர் வந்திருக்கு. அதை இல்லாம பண்ணிடாதீங்க. மேடம், மேடம் என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா? உங்களை பார்க்கணும்னு சொன்னது வேற எதுக்காகவும் இல்லை. ஜிதேந்திரனுக்கு நம்ம தண்டனை கொடுக்குற டைம் வந்துருச்சுன்னு சொல்லதான். எஸ் மேடம். அவன் பண்ற எல்லா வேலைகளுமே இனிமே நம்மளோட பார்வையில தான் இருக்கணும். அந்த ஆளோட பிசினஸ், அவன் எங்கெல்லாம் போறான், யாரெல்லாம் பார்க்கறான், இந்த மாதிரி எல்லாமே நமக்கு தெரிய வரணும். இன்னைக்கு அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிடுறேன். ஆரம்பத்துல இருந்தே அவனுக்கு எகத்தாலும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். இப்போ மாமனார் சப்போர்ட் பண்றதால அகம்பாவமும் அதிகமாயிடுச்சு. இதுக்கப்புறம் அவனை கண்டுக்காம விட்டுட்டா அவனை பிடிக்க கஷ்டமா போயிடும். அவனுக்கு மூக்கணாங்கயிறு போட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு எனக்கும் தோணுச்சு. அன்னைக்கு உங்க கூட சண்டை போட முயற்சி பண்ணான்ல, அப்படிதானே? அவன் கண்ணத்தை பார்த்து ஒரு அறை விட்டேன். அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறமா அவன் பேசாம இருந்தான். இந்த வீட்டுக்குள்ள வந்து உங்ககிட்டயே அவன் இவ்வளோ தெனாவட்டா நடந்திருக்கான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வாசவன் இருக்கிற காரணம் தான். அதனால வாசவனையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது தான் நல்லது. சரிதான். அதையும் லேட் பண்ண வேண்டாம். அம்மாவோட சாவுக்கு பின்னாடி அந்த ஆள் தான் இருக்கான்ற சந்தேகம் எனக்கு அதிகமாயிட்டே வருது. எனக்கு கிடைக்கிற ஆதாரம் எல்லாம் வாசவனுக்கு எதிராக தான் கையை காட்டுது. அம்மாவோட சாவுக்கு யாரு காரணம்னு உங்களுக்கு தெரியுமான்னு நான் மகேந்திரன் கிட்டயும் ராஜேந்திரன் கிட்டயும் கேட்டு பார்த்தேன். 2 பேரும் பேசாம இருந்துட்டாங்க. அப்பவே எனக்கு தோணுச்சு, நாம மாட்டினாலும் பரவாயில்ல, அவர் மாட்டக்கூடாதுன்னு அவங்க 2 பேரும் பேசாம இருந்துட்டாங்க. ஜிதேந்திரன் கிட்ட நான் கேட்ட உடனே அவன் என்ன ஒரு மாதிரி முறைச்சு பார்த்தான். அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவனோட மாமனார் தான் என் அம்மாவை கொன்ன குற்றவாளின்னு. மேடம், நாம அந்த வாசவனை தூக்கிடலாமா? வெயிட் பண்ணலாம். அவனை எப்போ மாட்ட வைக்கணும்னா அவன் எதிர்பார்க்காத டைம்ல தான் நாம அவனை மாட்ட வைக்கணும். அவனே எதிர்பார்க்காத ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருந்தாதான் அவனை மாட்ட வைக்க முடியும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பல பேர் அவன் கூட தொடர்புல இருக்காங்க. அவன் தப்பிக்க நம்ம எந்த வாய்ப்பும் கொடுக்க கூடாது. கொலை கேஸ் மாதிரி ஒரு பெரிய கேஸ் வந்தா டிபார்ட்மெண்ட் அவனை கண்டுக்காம விட்டுரும் மேடம். பணம் தான் அந்த வாசவனோட பலமே. அந்த பணத்தை காட்டி தான் அந்த வாசவன் எல்லாரையும் அவன் வலைக்குள்ள விழ வைக்கிறான். அதனால வாசவனோட பணத்தை தான் நம்ம இல்லாம ஆக்கணும். இஷ்டம் போல வாரி கொடுக்க பணம் இல்லைன்னு தெரியும் போதுதான் அவன் நல்லா மாட்டுவான். அந்த சமயத்துல தான் நாம அவனை மாட்ட வைக்கணும். நாம அவனுக்காக அது வரைக்கும் வெயிட் பண்ணுமா என்ன? வாசவன் தப்பு பண்றதையே ஒரு பழக்கமா வச்சிருக்கான். இப்படி ஒரு ஆளை மாட்ட வைக்க ரொம்ப நாள் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல ஐடியாவோட அவங்களே முன்னாடி வந்து நிப்பாங்க. நம்ம பொறுமையா அதுக்காக வெயிட் பண்ணா போதும். கஜேந்திரன் பண்ற எல்லா வேலையும் இன்னையில இருந்து நம்ம கண்காணிப்புல தான் இருக்கும். சரி, போயிட்டு வாங்க. சார், டாக்டர் உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு போங்க. டாக்டர் இப்போ ஃப்ரீயா? இப்போ அதிக பேஷண்ட் இல்லை, நீங்க போய் பாருங்க. நாம பார்த்துட்டு போயிடலாம். பேஷண்ட் அப்புறம் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா பார்க்கறதுக்கு கஷ்டமாயிடும். பா. டாக்டர், ஸ்ரீகலாவோட பிரதர்ஸ் வந்திருக்காங்க. நீங்க உங்களை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல?
சரி சரி, வெளியே பேஷண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? இல்ல. ம், அப்படின்னா உங்களை வர சொல்லுங்க. சரி. ம். உள்ள வாங்க. ஆஹா, வணக்கம் டாக்டர். இன்னைக்கு 2 பேரும் வந்திருக்கீங்க. வாங்க உட்காருங்க. ஆ. உங்களுக்கு இன்னொரு பிரதர் இருக்காரா? அவர் நேத்து வந்துட்டு போனாரு. இருக்கு, ராஜேந்திரன். அவன் கொஞ்சம் தூரமா இருக்கான் டாக்டர். அதுவும் இல்லாம அவன் ரெகுலரா வர முடியாத. யாருக்கிட்டையும் அவர் க்ளோஸா இல்லைன்னு தோணுதே. அவர் வந்து ரொம்ப நேரம் இல்லவே இல்லை. வந்த உடனே போயிட்டாருன்னு நர்ஸுங்க சொன்னாங்க. டாக்டர் எங்களை பார்க்கணும்னு சொன்னது? ஆ, நான் எதுக்கு பார்க்கணும்னு சொன்னேன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லதான். பயப்பட வேண்டாம், விஷயம் கொஞ்சம் சீரியஸானது கிடையாது. இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க டாக்டர். பேஷண்ட்ஸை பத்தி தான் சொல்ல போறேன். ஆ, ரேஷ்மாவுக்கும் இந்துவுக்கும் இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. செரிமான பிரச்சனைகள் இப்போதான் கிளியர் ஆயிட்டு வருது, அவ்வளவுதான். அவங்க உடம்பு பழைய நிலைமைக்கு இப்பதான் மாறிட்டு வருது. ஆனா அவங்களால சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாதுதான் பிரச்சனையே. ஆனா ஸ்ரீகலாவோட விஷயத்துல தான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்கு. அவங்களோட உடம்புக்குள்ள விஷம் அதிகமா போனதுனால தான் அவங்களோட உடல்நிலை ரொம்பவே மோசமாயிடுச்சு. கிட்னியும் குடலும் இப்போ பிரச்சனையாயிடுச்சு. அந்த விஷம் உடம்பு முழுக்க போய் பரவிட்டதுனால அவங்களோட நாடி நரம்பு முழுக்க பாதிக்கப்பட்டிருக்கு. சொல்ல போனா அவங்க இப்ப கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. இப்போ 2 வாரம் முடிஞ்சிடுச்சு இல்லையா? அதிகமா விலை இருக்கிற மருந்துகளை தான் ஸ்ரீகலாவுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனாலும் சொல்ற மாதிரி எந்த முன்னேற்றமும் ஸ்ரீகலாவுக்கு இல்லை. ஆனா அவங்க உயிர் திரும்ப கிடைச்சது அவங்க செஞ்ச புண்ணியம். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஸ்ரீகலா ஆயுசு முழுக்க இப்படிதான் இருந்தாகணும். அவங்க சுயநினைவு திரும்ப கிடைக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. அப்படின்னா ஸ்ரீகுட்டிக்கு எந்த மாற்றமும் வராதுன்னு சொல்ல வரீங்களா டாக்டர்? இதுக்கப்புறம் அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாதுன்னு சொல்ல வரல. ஆனா மெடிக்கல் சயின்ஸோட தியரி அனுசரிச்சு பார்த்தா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவா இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருக்கேன். நாடி நரம்புகளுக்கும் அப்புறம் அணுக்களுக்கும் சக்தியை கூட்டுறதுக்கான மருந்துகளை தான் இப்ப நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே அதிக விலையுள்ள மருந்துகள். ஃபாரின்ல இருந்து நாங்க இந்த மருந்துகளை இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்படியே ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட பணம் செலவாகும். இத அப்படியே கண்டினியூ பண்ணலாமான்னு முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். அது ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க டாக்டர். அந்த மருந்தை கொடுக்கறனால தான் ஸ்ரீகலா இப்போ உயிரோடவே இருக்கா. மருந்தை கண்டினியூ பண்ணுங்க டாக்டர். சந்தோஷம். அண்ணங்கிற முறையில இதோ இந்த பதில தான் உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன். ஸ்ரீகலாவை பாத்தீங்களா? நாங்க ஐசியூல போய் பார்த்துட்டு வந்தோம். எந்த அசைவுமே இல்லை. கூப்பிட்டாலும் எந்த பதிலுமே இல்லை. படுத்த படுக்கையா இருக்கா. அதை தான் நான் சொல்ல வந்தேன். சில சமயம் வருஷ கணக்கா இப்படி இருக்க வேண்டியதா இருக்கும். சரி, கிளம்புங்க, பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர். ம். அங்கிள், உனக்கு இப்போ எப்படி இருக்க? இந்து இப்போ தூங்கிட்டு இருக்காளா? அப்படிதான் நினைக்கிறேன் மாமா. எனக்கும் தூக்கம் வருது. ஏமா இந்த மாதிரிலாம் பண்றீங்க? ஒரு கெட்டது நடந்தா இந்த மாதிரிலாம் பண்ணுமா என்ன? அம்மாவை பாத்தீங்களா? பார்த்தோம். பக்கத்து ரூம்ல தான் இருக்கா. அவங்க தூங்கிட்டு இருக்காங்க.
என்ன அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுறீங்களா? ஒரு 2-3 நாள் போகட்டும், ம் பார்க்கலாம். ஓ அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காம்மா. நீ கொஞ்சம் டயர்டா இருக்கல்ல, நீ அங்க வரைக்கும் நடக்கிறது கஷ்டமா இருக்கும்ல. நீ நல்லபடியா குணமாகுமா, அதுக்கப்புறமா நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். அதுக்குள்ள அம்மா நடந்துட்டாங்க அப்படின்னா அவங்களே வந்துருவாங்க. நீ நிம்மதியா தூங்குமா, வருத்தப்பட வேண்டாம். இந்தாங்க பில்லு. பணத்தை கட்டிட்டு ரெசிப்டை காட்டணும். ஆ ஏதாவது வேணுமாமா? வேண்டாம். ம் சரி. இது பில்லா அங்கிள்? நேத்து ஒரு பில்லை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. அதை நான் இங்கே எங்கேயோ வச்சேன். கிடைச்சிருச்சு. இந்தாங்க அங்கிள். நீ படுத்துக்கம்மா, நாங்க இப்போ வந்துடுறோம். ம் அது பில்லு எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கு? 40,000. அதில் இது 28,000. ரெண்டும் சேர்த்தா 62,000. ஆனால் உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்கு? என்கிட்ட அதிகபட்சமாக 15,000 ரூபாய் தான் இருக்கு. என் கையில் ஒரு 25,000 ரூபாய் இருக்கும். இதை வச்சு என்ன பண்ணுறது? பத்தாது இல்லையா? என்கிட்டயும் பணம் இல்லை, வீட்லேயும் பணம் இல்லை. 2-3 நாளைக்கு ஒரு தடவை பில்லு போட்டுக்கிட்டே இருந்தா நாம என்னதான் பண்றது? அதுக்கான வருமானமும் என்கிட்ட இல்லை. நயனாவோட அட்மிஷனுக்கு பணம் கேட்டா அப்ப நான் என்னதான் பண்றது? எனக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லைண்ணா. நானும் பேருக்கு தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்றது? பில்லை நம்ம கையில கொடுத்துட்டாங்க. நம்ம 2 பேர் தலையை பார்த்த உடனே யாராவது ஒருத்தர் பில்லை பிரிண்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கும் போது பில்லை டைப் பண்றதுக்கு என்ன சங்கடம்? இதை இப்படியே விட்டா சரியாகாதுண்ணே. நாம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கல, அதுக்கான தண்டனை தாண்டா இதெல்லாம். மற்றவங்க பண்ற தப்புக்கு நாம எதுக்குடா தண்டனை அனுபவிக்கணும்? மகினா, ஒரு வேலை பண்ணலாம். நம்ம கையில் இருக்க பணத்தையும் பில்லையும் ரேஷ்மா கிட்ட ஒப்படைச்சிடலாம். அவளே அவங்ககிட்ட கொடுத்துட்டோம். பணம் கொடுக்க ஆள் இல்லைன்னு தெரியறப்போ ஹாஸ்பிட்டல்காரங்க கம்மியான ரேட்ல மருந்து கொடுத்துருவாங்க. சரிதான். டாக்டர் சொன்னதை கேட்டில்ல, இவங்க 1000 ரூபாய் வாங்கினா மற்றவங்க 2000 ரூபாய் வாங்குவாங்களாம். இதே மாதிரி 500 ரூபாய் வாங்குற ஹாஸ்பிட்டலும் இருக்குதானே? அவங்களுக்கும் இதே விலையில தானே மருந்து மாத்திரலாம் கிடைக்குது. நாம கொடுக்காம விட்டா அவங்க விலையை குறைச்சிருவாங்க. நீ சரியா சொல்லிருக்க. பணத்தையும் பில்லையும் ரேஷ்மா கிட்ட கொடுத்துடலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.